வணக்கம் நண்பர்களே. குரூப் 4 எக்ஸாமில் ஜிஎஸ்ல நிறைய கொஸ்டின் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு பேசினது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஷார்ட்ஸு, இந்த வள்ளுவர் கோட்டம் ஓப்பன் பண்ண அன்னைக்கு, ரினோவேட் பண்ண அன்னைக்கு திருவள்ளுவர் படத்தை வரைஞ்சவர் வேணுகோபால் சர்மான்னு சொன்னேன். இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் தமிழ் வந்து இப்படி கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப டஃப்பாக இருக்குது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி புலம்புறாங்க. அதனால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காம்படிஷன் அப்படிங்கிறது நமக்கும் டிஎன்பிசிக்கும் இல்லை. டிஎன்பிசி கொடுக்குற 200 கேள்விக்கு 200 ஆன்சர் பண்ணணுங்கிறது காம்படிஷன் கிடையாது. காம்படிஷன் அப்படிங்கிறது நமக்கும் நம்ம கூட எழுதின ஃப்ரெண்ட்ஸுக்கும் தான். ஒரு கொஸ்டின் நமக்கு தெரில, புது புக்கு படிச்சிருக்கோம், பழைய புக்கு படிச்சிருக்கோம், சிறப்பு தமிழ் படிச்சிருக்கோம், மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராமினன்ட் புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறோம். அப்படியும் நமக்கு தெரியலைன்னா அது யாருக்குமே தெரியாது. கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும். இதுதான் வந்து காம்படிஷன். நாம் 100க்கு 100 பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு தெரிலனா மற்றவங்களுக்கு தெரியாது. கஷ்டமான கொஸ்டின். நான் ஃபஸ்ட்டு குரூப் 4ல் 155 போட்டேன், வரலை. அதே 155 தான் ரெண்டாவது தடவை குரூப் 4 எழுதும்போது போட்டேன்னா 91 ரேங்க்கு. ஏன்னா அந்த கொஷின் டஃப்பாக இருந்தால் கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும். யாரும் வந்து வருத்தப்பட வேண்டாம். நல்லபடியாக ஒரு சம்பவம் பண்ணியாச்சு. அடுத்த ஆட்டத்துக்கு நம்ம வந்து ரெடி ஆகிட வேண்டியதான். சரியா? ஸோ டிஸ்கஷனோட நம்ம வந்து மீட் பண்ணுவோம். ஜிஎஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.